திமுகவிலே இணையும் வைத்திலிங்கம் அதிர்ச்சியில் கதறியலும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம இப்போ அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால், அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தால் அவர்களுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய நபர்கள் வெளியிலே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார், பல்வேறு வழக்குகளையும் தொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இரட்டை இலச்சினத்தை முடக்க வேண்டும், இரட்டை இலச்சினத்துக்கு எதிராகவே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியும் இட்டிருக்கிறார். இவர் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செயல்கள் இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு பின்புலத்திலே இருந்து அத்தனை வேலைப்பாடுகளையும் பார்த்த நபர் வேற யாரும் கிடையாது, நமது வைத்திலிங்கம் அவர்கள். வைத்திலிங்கம் மட்டும்தான் ஓபிஎஸ் அணியிலே மீதம் இருந்தார். அதாவது வைத்திலிங்கம் ஒருவர் இருந்தால் எனக்கு 100 பேத்துக்கு சமம் என சொல்லிக் கொண்டிருந்தார் நமது ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட வைத்திலிங்கம் இன்றைய காலை 10 மணி வாக்கிலே திமுகவிலே இணைய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் நேரடியாக நம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவிலே வைத்திலிங்கம் இணைய இருக்கிறாராம். அதற்கு முன்பாகவே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்வதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அவர் இவ்வாறு திமுகவிலே இணைவது ஓபிஎஸ்க்கு மிக மிக ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக இருந்த முக்கியமான நபர்கள் பூரா திமுகவிலே ஐக்கியமானாக, தொண்டர்கள் பூராமே அதிமுகவிலே ஐக்கியமானார்கள். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா நமது வைத்திலிங்கமும் வெல்லமடி நடராஜன் இருவரும் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நேரடியாக திமுகவிலே இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த இருவருமே திமுகவின் பக்கம் போய்விட்டால் ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். வைத்திலிங்கம் இருந்ததன் காரணமாகத்தான் முதல் மாநாடு என்பது நடத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக 2வது மாநாடு தேதி குறிக்கப்பட்டது. ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இன்று வைத்திலிங்கமே இல்லை என்றால் ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கும்? ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா மனோஜ் பாண்டியன் பாத்தீங்கன்னா அண்மையில் தான் திமுகவில் இணைந்திருந்தார். அதே போல இன்னும் ஜேசிடி பிரபாகரன் பாத்தீங்கன்னா விஜய் சந்தித்து தாவேகாவில் இணைந்திருந்தார். இந்த மாதிரி நிறைய நபர்கள் ஓபிஎஸ் நபர்கள் பூராமே மாற்று கட்சியில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வைத்திலிங்கமும் தற்சமயம் திமுகவிலே இணைய இருக்கிறார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்திகள் என்பது தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வைத்திலிங்கம் மட்டும் திமுகவிலே இணைந்து விட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிற்கு எதிராக ஓபிஎஸ் செய்த பல வேலைகள் என்பது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் வைத்திலிங்கம் கூட ஓபிஎஸ் அணியில் இருந்து கொண்டு அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடியை வெளியேற்றி அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என நினைப்புடன் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை செய்தார். ஆனால் இறுதியில் திமுகவிலே ஐக்கியமாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஓடக்கூடிய எவரும் திமுகவின் பக்கம் போக மாட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.